ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு August 28 அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஏற்காடு ரைட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். லாஸ்ட் வீக் சாட்டர்டேவே போக வேண்டியது, பட் அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போக முடியல. அதனால தான் லாஸ்ட் வீக் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீக் கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்காடு போயிட்டு அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் வீடியோ போடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அப்போது ஏற்காடு போக முடியல. ஸோ அதனால தான் அந்த ட்ரெக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் தான் சைக்கிளிங் வீடியோ வந்திருக்கும். சரி போகலான்ட்டு நானும் ஒரு கண்டினியூஸாக 4 வீக்ஸ் பிளான் பண்ணேன். அந்த 4 வாரமும் என்னால் போக முடியல. ஸோ இப்போ கிளம்பி போயே ஆகணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட ஜாயின் பண்ணிக்க போகிறான். நாங்கள் 2 பேரும் தான் ரைட் பண்ண போகிறோம். ஏற்காடு போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரைடு அதிகமாக போனதே இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஏற்காடு மேலே டாப் ஊரில் போக மாட்டோம். பாதி வரலும் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவன் வீடு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு சின்னதாக அங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அங்கேருந்து. ஸோ நான் நேராக அங்கே சேலம் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ சேலம் ரீச் ஆயாச்சு. எப்போவுமே ஒரு 1 hourல சேலம் ரீச் பண்ணிடுவேன் சைக்கிளில் வந்தாலுமே. பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு 2-3 இடத்துல நிறுத்தினேன். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து அவனோட ஃப்ரெண்டு வீடு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நானும் அவனும் அங்கேருந்து இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து நான் உங்களுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே சின்னதாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நானும் அவனும் கிளம்பிட்டோம். பட் ஆனால் அவனோட சைக்கிளில் கொஞ்சம் பிரேக் இஷ்யூ இருந்தனால பக்கத்தில் இருந்த ஷாப்பில் கொஞ்சம் விட்டு பார்த்துட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ நேராக ஏற்காடு அடிவாரம் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 10 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரைட் வரான்றனால கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் போகிறோம். எப்படியும் 11:45 ஆகிடும் ஏற்காடு அடிவாரம் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு ஒரு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு 12 o'clock ஆகிட்டா மேலே ஏறலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நேராக அங்கே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏற்காடு அடிவாரம் ரீச் ஆகிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12 மணி போகுதுடா. 12 மணி போகுது. ஸோ நாங்கள் வரும்போது ஃபுல்லாக லேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இதுக்கு மேலே ஏற போகிறோம். மேலே ஏற முடியுதான்னு தெரில. ஏறுறோம், முடிஞ்சளவு மேலே ஏறி போயிட்டு அப்படி முடியலன்னா ரிட்டன் திரும்பிடுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏற்காடு ஏறுறோம். இவன் பேர் வந்துட்டு விஜய். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு பின்னாடி வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, அவனும் வந்துட்டான். போ நிற்காம போ. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். 1 2 3 எது வேணா போட்டுக்கோ. ஒன்றும் வருது நிஜமாதான்.
ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஏற்காடு 60 ஃபீட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அது ஊரில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஏற்காடோட பாதிக்கு பக்கமாக வந்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஃப்ரெண்ட் இப்போ தான் சைக்கிளிங் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ அதனால் டயர்ட் ஆகிட்டோம். அது இல்லாமல் எங்ககிட்ட வாட்டர் இல்லை, வாட்டர் ஃபுல்லும் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு டவுன் ஹில் வீடியோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ சின்னதாக ஒரு டைம் லாப்ஸ் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏற்காடு டவுன் ஹில் ஸ்டார்ட் பண்ணி வச்சு கீழே இறங்க போகிறோம். ஸோ கீழே இறங்குறது வந்துட்டு டக்குன்னு இறங்கிடுவோம். ஏறுறதுக்கு தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இறங்குறதெல்லாம் டக்குன்னு இறங்கிடுவோம். ஸோ ஓகே, நடுவில் வியூ பாயிண்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நிறுத்தி அந்த வியூ காமிக்கிறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த வத்தல் மலை டவுன் ஹில் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கியிருப்பேன். ஏன்னா கூட வந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பிரேக் ப்ராப்ளம். ஸோ அதனால் அவர் பொறுமையாக இறங்கினார். ஓகே, நாம்ளும் அவர் கூட வந்துட்டு அவர் மட்டும் விட்டுட்டு போக முடியாதுல்ல தனியாக. ஸோ அதனால் டவுன்ஹில் வத்தல் மலையில் வந்துட்டு ரொம்ப 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 ஸ்லோவாக இறங்கினேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக இறங்கலான்ட்டு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு கேமராவில் வியூ தெரியுதான்னு தெரில. ஆனால் இங்கே ஒரு வியூ பயங்கரமாக இருக்குது. சிட்டி வியூ, சேலம் சிட்டி தெரியுது. முடிஞ்சால் கேப் இருந்தால் அங்கே நிறுத்துகிறேன். ஓகே, இங்கே நிறுத்தலாம். அப்படியே ரைட்டில் இங்கே நிறுத்துகிறேன். வாவ், வேற லெவல். ஸோ வியூ சூப்பராக இருக்குல்ல. எடுத்து வச்சிட்டு இருப்போம், நான் கரெக்டாக வரும்போது. ஆமாம், பார்த்து வா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல, எனக்கு வேற லெவலில் இருந்து பார்க்குறதுக்கு. சேலம் ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு.
பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அண்ட் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.